வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, பக்கவாதத்தில் அசையாத கையை அசைய வைப்பது எப்படி, அதற்கு தேவையான பயிற்சிகள். ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பர்சன் ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஈஸியாக மீன்ஸ் நிறைய சிரமப்பட்டு தான் போகணும், பட் நடக்கிறது ஈஸியாக வந்துடும். கை வேலை செய்கிறது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வர முடியும். ஃபஸ்ட்டு ஒரு கை அசையவே இல்லை அப்படின்னா, அசைய வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரில் ஏதாவது ஒரு மூமெண்ட்டை கொண்டுட்டு வரணும். அதுக்கு இப்படி உட்கார வச்சுட்டு, நல்ல ஒரு பர்சனை உட்கார வச்சுட்டு, இங்கேருந்து சப்போர்ட் பண்ணி இப்படி உள்ளார இப்படி வெளியில் தூக்கி போடுறது. இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். இதை ஓரளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கையை நேராக வச்சுட்டு இந்த கையை கொஞ்சம் கொஞ்சமாக மடிக்க சொல்லிட்டு நீட்டாக சொல்லணும். ஒருவேளை இது பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா ஃப்ளாட்டாக படுத்துட்டு நெஞ்சில் கையை வச்சுட்டு இப்படி நல்லா நீட்டாக சொன்னோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இந்த மூமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸ்க்கு போகலாம். இந்த ஃபிங்கர்ஸ் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா ரிஸ்ட்டில் இப்படி மேலே வர மூமெண்ட்டும் கீழே வர மூமெண்ட்டும் நல்லா இருந்துச்சுன்னா ஃபிங்கர்ஸ் நல்லபடியாக வேலை செய்யும். ஒரு சிலர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இந்த விரல் இந்த அளவுக்கு விரியுது சார், மடியுது சார், ஆனால் இந்த மாதிரி விரல் நல்லா விரிய மாட்டுது அப்படிங்கிறது தான் நிறைய பேத்துக்கு உண்டான பிரச்சனை. இந்த கையில் வர மூமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற அத்தனையுமே வலைபின்னல் அமைப்பு, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சரு. இந்த கையை கண்ட்ரோல் பண்ணுற அத்தனையும் மூளையோட பின்பகுதியில் உள்ளார டெப்த்தில் இருக்குது. அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே அதுக்கு உண்டான முயற்சியையும் பயிற்சியையும் திருப்பி ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் வந்துட முடியும். ஸோ இதில் இருக்கிற அத்தனை ஆப்ஜெக்ட்ஸுமே ஒரு பர்சன் வீட்டிலே வச்சு பண்ணிக்க முடியும். ஒரு பர்சன் கேட்டிருக்காங்க, சரி வீட்டிலேயே என்னால் வச்சு கையை வேலை செய்ய வைக்க முடியுமா, ஏதாவது ஒரு கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட்ஸ், இத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். இதில் எதை எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக வெளியில் போயிட முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கை விரல் வேலை செய்யணும், ஒரு ரெஸ்ட் வேலை செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கை எடுத்து இந்த மாதிரி உட்காந்துட்டு, இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பாஞ்சு, இந்த ஸ்பாஞ்சில் இப்படி அழுத்த மாதிரி வச்சுட்டு இந்த கையை இப்படி முன்னாடி பின்னாடி அதுக்கப்புறம் இப்படி சைடில் அசைக்க சொல்லணும். ஒருவேளை இந்த ஸ்பாஞ்சை வச்சு பிடிக்க முடியலன்னா இந்த மாதிரி வீட்டில் டிஃபன் பாக்ஸ் இருக்கலாம், ஒரு டிஃபன் பாக்ஸ் நல்லா அகலமாக வச்சுக்கலாம், இல்லாட்டி ஏதாவது வெயிட் வச்சுக்கலாம். வெயிட்டை வச்சு இப்படி பிடிச்சிட்டு இப்படி நல்லா முன்னாடி பின்னாடி இந்த ஃப்ரண்ட்டில் சைடில் இப்படி அசைக்கிறத பண்ணலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். இதை யாரெல்லாம் பண்ண முடியலையோ இதை ஃபஸ்ட்டு ரிப்பீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு இப்படி சைடில் இந்த மாதிரி வர்றது, அதுக்கப்புறம் இப்படி ஃப்ரண்ட்டில் பேக்கில் வர்றது, இப்படி ஃப்ரண்ட்டில் வர்றது. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு நடக்கும், எல்போவுக்கு நடக்கும், ரிஸ்ட்டு, ஃபிங்கர்ஸ் எல்லாத்துக்குமே இனிஷியேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஓரளவுக்கு ஃபிங்கரில் மூவ்மெண்ட் இப்படி லைட்டாக இப்படி வருது, லைட்டாக அதுக்கு மேலே விரிய மாட்டுது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஸ்பாஞ்சு வீட்டிலே ஈஸியாக கிடைக்கும். அந்த ஸ்பாஞ்சில் நல்லா தண்ணியில் உள்ளார விட்டுட்டு எடுத்துட்டோன்னா ஓரளவுக்கு இதாகிடும். இந்த ஸ்பாஞ்சை வச்சுட்டு இப்படி நல்லா அழுத்தணும் அப்படின்னா இந்த தண்ணி வடிகிற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்டு, சரி ஓரளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குது, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னட்ட இப்போ ஈஸியாக காட்டுறதுக்கு ஒரு 3 பால் வச்சுருக்கேன், 3 கலரில். இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் பால்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை சிலிக்கான் பால்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற அத்தனை ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே லிங்க் நான் கொடுக்குறேன், ஈஸியாக ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாலை எடுத்துகிட்டு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அழுத்த முடியுதோ அழுத்திக்கலாம். அழுத்திட்டு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு வேளை ரொட்டேட் பண்ண முடியலன்னா எவ்வளோ அழுத்த முடியுமோ அழுத்திட்டு விரிக்கலாம். இது ரெண்டாவது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் வெரைட்டி இருக்குது, அது நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரெண்டாவது. மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கை வேலை செய்யணும் அப்படின்னா இந்த விரல் ரெண்டும் நல்லா வேலை செஞ்சாதான் ஒரு பொருள் எடுத்துக்க முடியும். ஒரு ஸ்பூன் எடுக்கிறதோ, ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறதோ, ஒரு எழுதுறதோ இதில் தான் நடக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்ஸு பெருசு சின்னது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், இதை எடுத்துக்கலாம். இது ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஒவ்வொரு மசில் நல்லா வேலை செய்யும். அதை பற்றி நம்ம போக வேண்டாம். சின்ன கிளிப்பு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்க பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிடிக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தள்ளி ட்ரை பண்ணணும். ஒருவேளை இதை நான் பண்ணுறேன் சார், இதனால் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி போர்டு ஒன்று இருக்குது, இந்த போர்டை எடுத்து வச்சுட்டு நேராக ஃபஸ்ட்டு நல்லா நின்றுக்கணும். நேராக நின்றுட்டு இந்த போர்டு எடுக்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே கையை மேலே ஆங்கிள்லேருந்து கீழே கொண்டு வர பார்க்கணும். இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம இந்த கையை எடுத்துகிட்டு போய் இந்த பொசிஷனில் வச்சு பிடிச்சிட்டு எடுக்க பார்க்கணும். விரல் விடாமல் இருக்கும். கை இப்படி லைட்டாக டச் பண்ணி கீழே இது பண்ணோம்னா விரியறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த இதையும் இந்த பிஞ்ச் மூமெண்ட் அதாவது கிளிப் வச்சு பண்ணுறதே சேம் டைமில் பண்ணலாம். ஒருவேளை பண்ண முடியலன்னா இந்த இதுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் அதை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு நல்லா எவ்வளோ அழுத்தி இப்படி ஓப்பன் பண்ண க்ளோஸ் ஓப்பன் இது எத்தனை தடவை பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது அடுத்த விஷயம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி ரிங்ஸ் நிறைய இதில் 2-3 வெரைட்டி இருக்கு, நான் காட்டித்தரேன். இந்த மாதிரி வச்சுட்டு இதில் நல்லா வச்சுட்டு டைட்டாக அப்படி அழுத்தணும். அழுத்திட்டு கையை விட்டோம்னா அதுவே வந்து வெளியில் கொண்டுட்டு வர ஆரம்பிக்கும். இதையும் திருப்பி ரிப்பீட் பண்ணணும். எத்தனை தடவை பண்ணணுங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஜெக்ட். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20, 50, 30 நிறைய இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புல இருக்குது. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 20 LBலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதை எடுத்து நல்லா விரல் உள்ளார விட்டுட்டு இதை நல்லா பிடிச்சிட்டு எவ்வளோ தடவை இப்படி அழுத்த முடியுமோ அழுத்திட்டு இப்படி விட்டோம் அப்படின்னா அதுவே கொண்டு வர ஆரம்பிக்கும். இது அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் வர்றதுக்கு இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணோம்னா எந்த அளவுக்கு டைட்னஸ் வேணும், ரெசிஸ்டன்ஸ் வேணுமோ அதை வச்சுக்கலாம். சுத்தமாக ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அழுத்துறதுக்கு ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்துகிட்டே இருக்குது. வச்சுட்டு இந்த விரலில் இங்கே பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு இந்த அழுத்தினோம்னா இந்த கிளிப்ஸ் சவுண்டு கேட்கும். இந்த கிளிப் சவுண்டில் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் வந்து 1, 2, 3 கவுண்டிங் வந்துகிட்டே இருக்கும். ஓரளவுக்கு இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா விரலுமே ஓரளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இந்த சவுண்டை கேட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீக் என்னால் பண்ண முடியல, இப்போ இந்த வீக் இந்த சவுண்டை கேட்குது அப்படிங்கிறத வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஒருவேளை இதில் பண்ணுறது ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னா இதை நல்லா கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணோம்னா பெருசாகிடும். அதுலேருந்து அழுத்தி அடுத்த நிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியும். அதுக்கு அடுத்தபடியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூமெண்ட்டு ஓரளவுக்கு வந்துருச்சு, விரிய மாட்டுது அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்டோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு ஸ்ட்ரெச்சிங்கு, வெயிட் பியரிங் எக்ஸசைஸ் எல்லாமே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி வச்சு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி விரிக்கிறது. இதை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணணும். ஆக்சுவலாக இப்படி இருக்குன்னா இதில் வச்சுட்டு சப்போர்ட் பண்ணி அழுத்தி ஒரு 10 செகண்ட்ஸ் பிடிச்சிருந்துட்டு இப்படி விடணும். இப்படி விடுறதை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணோம்னா அடுத்தடுத்து போக ஆரம்பிக்கும். இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வீட்டில் வச்சு ஈஸியாக பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள். இதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு மூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கும். என்னதான் மூவ்மெண்ட் நம்மளால் கொண்டு வந்தாலுமே ஒரு தெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ணும்போது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்க இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். இதை வச்சு வீட்டிலேயே செஞ்சுக்க முடியும். என்னதான் செஞ்சாலும் ஒரு க்ளோசிங் ஓப்பனிங் வர்றதுக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட சப்போர்ட் வேணும். அவங்கள்ட்ட போய் ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சேர்ந்து செய்யும் போது நல்ல அடுத்த நிலைமைக்கு வர முடியும். வீட்டில் செய்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் வந்து இதுதான். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த வீடியோ பார்த்தே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து எவ்வளோ மசில் பவர் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து பண்ணக்கூடிய விஷயங்கள். நம்ம பார்க்காம பண்ணும்போது சாதாரண ஒரு பவரே இல்லாத டைமில் நிறைய பேர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் போயிடுவாங்க. இது ஒரு அவேர்னஸ்க்காக உண்டான வீடியோ. ஸோ இதை பார்த்து பண்ணலாம். இதை பார்த்துட்டு ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.